ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பன்னீர் பட்டர் புலாவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் ஃபஸ்ட் நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதே மாதிரி 2 ஸ்பூன் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுத்த பொருள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை 2, கிராம்பு 2, பிரிஞ்சி இலை 2, இது 2ஐயும் நான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது வந்து வாசனை நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 5 வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு சேர்த்துட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப பொன்னிறமாக வரணுங்கிறது கிடையாது. வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா புதினா எடுத்துக்கலாம். புதினாவை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பசங்க வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. நம்ம முழுசாக போட்டால் பசங்க சாப்பிடாமல் கீழே எடுத்து போட்டுருவாங்க. அதனால நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டோடு சேர்ந்து சாப்பிட்றலாம். அதுக்காக இப்போ லைட்டாக அதையும் நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். வதங்கினதுக்கப்புறமா அதே போல் கொத்தமல்லியையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா பட்டாணி, பச்சை பட்டாணி கிடச்சா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படிங்கிற போது நான் வந்து காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு நான் இது கூட சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நாம் தக்காளி எதுவும் சேர்க்காதனால நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதனால தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1.25 அளவுக்கு நான் வந்து எடுக்க போகிறேன். அந்த தண்ணியை நம்ம வந்து இது கூடவே சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் குடிச்சு பார்த்துடலாம். நமக்கு வந்து போதுமான அளவுக்கு உப்பும் சரி காரமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. பத்தலைன்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம மூடி விசில் எதுவும் வைக்காமல் அந்த நல்லா கொதிச்சு வர அளவுக்கு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். கொதிச்சு எவ்வளோ சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும் அரிசி ஊற வச்சு. அதனால தான் நான் வந்து தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். இதே நம்ம வந்து நல்லா ஊற வைக்கலைன்னா 1 உலக்குக்கு 2 உலக்கு அளவு தண்ணி சேர்க்கணும். அப்படி தண்ணி சேர்த்தா தான் நமக்கு அரிசி சாப்பாடு வந்து நல்லா பயர் போல இருக்கும், குலையாமல் இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிடக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம அரிசியை வந்து கழுவும் போது ரொம்ப டைட்டாக கழுவாதீங்க, லேசாக கழுவுங்க. அதோட அழுக்கு போனால் மட்டும் போதும். ரொம்ப உடச்சிடாமல் அரிசியை கழுவி பதமாக எடுத்துக்கிறேங்க. இதை நான் லைட்டாக மூடி வச்சு அந்த சாப்பாட்டையும் நல்லா கொதிக்க வைக்கிறேன். கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மூடி போட்டு மூடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து மூடி வச்சிடலாம். இதில் வந்து விசில் போடாமல் 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃபுல்லாக அடுப்பை வந்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பாடு. நல்லா 5 நிமிஷத்துக்கு ஆனதுக்கு அப்புறமா விசில் போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க. 5 நிமிஷம் நம்ம வந்து ஸ்பீடாக வைக்கணும், 10 நிமிஷம் நல்லா ஸ்லோவில் வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டாவே நமக்கு சாப்பாடு வந்து சூப்பராக கிடைக்கும். இது 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பன்னீரை வந்து ரெடி பண்ணிடலாம். பன்னீரை வந்து நான் வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின பன்னீர் தான். இதை வந்து நல்லா ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்லைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் இந்த சைடில்
பாக்ஸில் கட் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நாம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து காரத்துக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு காரம் எழுந்து எல்லா பொருளையும் நல்லா செய்கிற அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இதை வந்து பொரிக்க போகிறேன். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து சேர்த்துட்டு நல்லா உருகி வரட்டும். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே உருகி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நாம் வந்து பன்னீரை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கிறோங்க. ஒரு பீஸாக திருப்பி விட்டாலும் சரி, மொத்தமாக திருப்பி விட்டுக்கலாம். அந்த மாதிரி திருப்பி விடும்போது அதோட கலர் வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகும். லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து போட்டோன்னே திருப்பாதீங்க, கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா 4 பக்கமும் சரி நமக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு அந்த கலர் கொஞ்சம் மாறி கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வந்து கிடச்சிருச்சு. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி பட்டரும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பன்னீரையும். இது லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் சாப்பாட்டை. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சாப்பாடு வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா அரிசி எல்லாமே நல்லா பெருசாக நல்லா வெந்து வந்திருக்கு. எப்படி அரிசி வெந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அந்த கலரும் பாருங்கள், நல்லா சூப்பராக அந்த க்ரீன் கலரும் அந்த ஒயிட் கலரும் அப்படியே மிக்ஸ் ஆன கலர் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழையவும் இல்லை, ரொம்ப அரிசியாகவும் இல்லை. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே சாப்பாடு இருக்குது. அது மாதிரி கீழே அடி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதே பார்த்துடலாம். கீழே வந்து பாருங்கள், அடிங்கிறது வந்து பிடிக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பராக நீட்டாக இருக்குது. இந்த அளவில் நம்ம வந்து தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு வந்து கரெக்டான பதமாக இருக்கும். அது மாதிரி விசுலும் நான் சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் பட்டரை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தேவையே படாது. அந்த பன்னீரையே நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.